Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து இந்த ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நீளமா இருக்கும். ஸோ இந்த நீளமான ஹெட்டை வந்து எப்படி நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணலாம், அதை வந்து எப்படி ஷார்ட்டராக ஸ்மாலராக உங்களுக்கு வந்து காட்டலாம்ங்கிறத அந்த வீடியோ வந்து காட்ட போகிறேன். ஸோ ஒரு மேக்கப் டெக்னிக் அப்ளிகேஷன் வச்சு தான் நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ இது நீங்கள் வந்து இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நான் சம் ஹேர் ஸ்டைல்ஸும் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து சொல்கிறேன். அப்படி ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபோர்ஹெட் வந்துட்டு நீங்கள் சின்னதாக வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். எனக்குமே இப்படி சீவும் போது எனக்கு ஃபோர்ஹெட் வந்து அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. பட் ரொம்ப நான் வந்து ஏற்றி சீவுனேன் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப இந்த மாதிரி ஒரு டைட் ஆகலாம் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு ஃபோர்ஹெட் வந்து பிக்கராக எனக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இதை நான் வந்துட்டு எப்படி வந்து இது பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த டிப்ஸோட இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் கான்டூரிங் தான் பண்ண போகிறேன். ஸோ கான்டூரிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி நான் வந்துட்டு ஷேப் அவுட் பண்ணுறதுங்கிறத அந்த வீடியோ வந்து காட்ட போகிறேன். ஒன்லி ஹவு டு மேக் யுவர் ஃபோர்ஹெட் ஸ்மாலர். ஸோ இந்த ஒரு டாபிக் மட்டும் தான் வந்துட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கான்டூர் பவுடர் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். 1 ஷேட் டார்க்கர் இல்லை 2 ஷேட் டார்க்கர், உங்கள் ஸ்கின் ஷேடை விட 1 ஷேட் டார்க்கர் 2 ஷேட் டார்க்கர் இருக்கணும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆங்குலர் பவுடர் ப்ரஷ் ஒரு ஆங்குலர் ப்ளஷ் ப்ரஷ் உங்களுக்கு வந்து இருக்கணும். இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டு இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து உங்களுடைய ஃபோர்ஹெட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்மாலர் ஆக்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா டெம்பரரியாக ஸ்மாலர் ஆக்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஹேர் ஸ்டைல்ஸும் உங்களுக்கு வந்துட்டு சூட்டபிளாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதை நான் கடைசியாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கான்டூர் பவுடர் நீங்கள் தேவைப்படுற அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ கான்டூர் பவுடர் நீங்கள் தேவைப்படுற அளவு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஹேரை நல்லாவே இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கிறங்க. ஸோ ஐ மீன் இந்த மாதிரி வலிச்சிருங்க ஹேரை வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி வலிச்சு டைட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஹேர் லைன்லேயும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் லைன்லேயும் கொஞ்சம் அந்த தோல்லையும் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கான்டூர் பவுடர் வந்து எடுத்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கிறங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நல்ல உங்கள் ஃபோர்ஹெட்டை வந்து ஸ்மாலராக காட்டும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். பிகாஸ் நம்ம ஹேர் லைனில் வந்து பிளெண்ட் பண்ணணும், அது வந்துட்டு ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் கான்டூர் ஃபோர்ஹெட்டில் பண்ணுறாங்க, இந்த அருவையெல்லாம் வந்து விட்டுறாங்க. அப்படி வந்துட்டு அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்துட்டு கான்டூரிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மேக் ஷூர் அந்த எட்ஜஸ்லாம் நம்ம வந்துட்டு பண்ணணும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் நம்ம பண்ணும்போது நல்லா உங்கள் ஹேர் வந்து ஐ மீன் ஃபோர்ஹெட் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்மாலராகவே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போயே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு அந்த ஒரு ஷேடோ கொடுத்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு போயிடுது. ஸோ பாருங்கள், ஸோ லைட்டாக நமக்கு இந்த சைட்ஸில் வருது, அந்த சைட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறணும். அதே மாதிரி இந்த சைட்ஸ்லேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிறணும். ஸோ நல்லா கான்டூர் வந்து உங்களுக்கு கூல் டோன் ஷேடாக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். அது வந்து பார்த்துக்கிறோங்க. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் எடுத்து இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துல லைட்டாக வந்து இறக்கிக்கிறங்க. ஸோ ஐ மீன் இந்த அருவில், இந்த ஹேர்லைன் போகிற அருவில் கொஞ்சமாக வந்து கான்டூர் பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கிறோங்க. லைக் திஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோங்க. இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோங்க. ஸோ இதை டெம்பிள்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபோர்ஹெட்டை உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட் டவுன் பண்ணி காட்டும். அண்ட் ஆல்சோ இதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து இறக்கிக்கிட்டு கொஞ்சமாக இது வரைக்கும் இந்த ப்ரௌஸோட ஸ்டாப் பண்ணி கட் பண்ணிக்கிறோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறோங்க. ஸோ உண்மையிலே நல்ல ரிசல்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம், நோட்டீஸ் பண்ணலாம். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் ஃபோர்ஹெட் வந்து பெருசாக இருக்குதுன்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இப்படி பண்ணும்போது மேக்கப்பால் வந்து பண்ணும்போது இது பண்ணலாம். நல்ல குட் குவாலிட்டியான மேக்கப் ப்ராடக்ட், நல்ல ப்ரஷஸ், அப்புறம் நல்ல ரைட் அப்ளிகேஷன் டெக்னிக் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக மேக்கப்பால் நம்ம எது வேணாலும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். மேக்கப் இஸ் கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்ஃபார்மிங், அதாவது ஒரு பியூட்டி ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லலாம் மேக்கப் வந்துட்டு. அண்ட் ஆல்சோ இஸ் ஆர்ட். ஸோ பாருங்கள் இப்போ வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு டிப்பும் வந்து சொல்கிறேன். ஸோ என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபேஸை வந்துட்டு இது பண்ணாமல் உங்களுக்கு வந்துட்டு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ப்ரான்சர். ஸோ ப்ரான்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஸ்கின் ஷேடு உள்ள ப்ரான்சர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்கள் ஸ்கின் ஷேடை விட 1 ஷேட் லைட்டர் 2 ஷேட் லைட் உங்கள் ஸ்கின் ஷேடு மாதிரி உள்ளது யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின் ஷேடை விட 1 ஷேட் லைட்டர் ப்ரான்சர் போய்க்கலாம். அப்படி இல்லாட்டா 1 ஷேட் டார்க்கர் ப்ரான்சர் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம். 2 ஷேட் டார்க்கர் ப்ரான்சர்னு போய்க்கலாம். நீங்கள் ப்ரான்சர் மட்டும் செப்பரேட்டாக அப்ளை பண்ணுறீங்கன்னா, நான் கான்டூரோட அப்ளை பண்ணுறதுனால 1 ஷேட் டார்க்கர் ப்ரான்சர் நான் வந்துட்டு போகிறேன். ஸோ இதை எடுத்து நான் அந்த கான்டூர் இந்த இடத்துல ஹேர்லைன் போட்டுட்டேன். ஹேர்லைனில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். மெர்ஜ் பண்ண மாதிரி கொஞ்சம் இறங்கி வந்துருச்சு. ஸோ அந்த இறங்கி வந்தது கீழே நான் இந்த மாதிரி ப்ரான்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஹேர்லைன் கொண்டு போகாமல் அந்த கான்டூரோட மேலே அந்த கான்டூர் கொஞ்சம் கீழே
நான் அந்த மாதிரி ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அந்த ஃபோர்ஹெட் வந்து ஸ்மாலர் ஆகக்கூடிய அந்த இதை வந்து நல்லாவே நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். உங்களுக்கு அந்த நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ ப்ரான்ஸ் வந்து பண்ணும்போது ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த சைட்ஸ்லாம் வந்து கான்டூர் அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த சைட்ஸ் வந்து கான்டூர் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரான்சர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதோட மெர்ஜ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஏரியாவோட மெர்ஜ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ப்ரான்சர் வந்து இதுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்துட்டு வரணும். நம்ம கான்டூர் வந்து இப்படி அப்ளை பண்ணி இந்த சைட் ஷேட் பண்ணிக்கிறோம், இந்த சைட் ஷேட் பண்ணிக்கிறோம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ப்ரான்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கான்டூர் கீழே இந்த ரவுண்டில் வரணும். ஐ மீன் இந்த ரவுண்டில் உங்களுக்கு வந்துட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ இப்படி அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சென்டர் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபோர்ஹெட் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆயிரும். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு இதாக உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ வந்து நீங்கள் ஹைலைட்டிங் பவுடர் போகிறேன் அப்படின்னா ஹைலைட்டிங் பவுடர் நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம். அப்படி நீங்கள் ஹைலைட்டிங் பவுடர் போகல அப்படின்னா உங்களோட ஃபேஸ் காம்பேக்ட்லேயே 1 ஷேட் லைட்டர் காம்பேக்ட், 2 ஷேட் லைட்டர் காம்பேக்ட் எடுத்து சென்டரில் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டுக்கோங்க. ஐ மீன் இந்த மாதிரி டீ சோன்ஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோங்க. தென் இந்த மாதிரி குட்டியாக ரொம்ப லைட்டாக ஏற்றிட வேணாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோங்க. லைட்டாக இந்த பக்கம் இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ இதனால் உங்களுக்கு நல்லாவே ஒரு அந்த ஃபோர்ஹெட் வந்து உங்களுக்கு ஸ்மாலராக போயிடும். ஸோ அந்தளவுக்கு இதாக தெரியாது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி வந்துட்டு இழுத்து சீவக்கூடாது. அது மாதிரி ரொம்ப இப்படி இது பண்ணாலும் சீவாமல் கொஞ்சம் ஃப்ரண்ட் ஹேர் வந்து இந்த மாதிரி விடுங்க. கொஞ்சம் ஹேர் வந்து இப்படி ஹைட் ஆகிற மாதிரி விடுங்க. ஸோ அந்த விடும்போது உங்களுக்கு இன்னுமே அந்த ஃபோர்ஹெட் வந்து ஸ்மாலராக நல்லா ஸ்ட்ரக்சர்டாக டிஃபைனாக உங்களுக்கு வந்து காட்டும். ரொம்ப எல்லார்ஜாக உங்களுக்கு வந்து காட்டாது. சைட் பாலிஷ் நம்ம முடி தொங்க விடுறது அந்த மாதிரி கூட நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஏற்றி சீவுறது ரொம்ப ஏற்றி சீவ வேணாம். லைட்டாக ஏற்றி சீவிக்கிறங்க. கொஞ்சம் கார்னர்ஸில் முடி வந்து விட்டுக்கிறங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப நல்ல எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஃபார்ஹெட் வந்து கான்டூர் பண்ணுறது. ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்கள் ஃபார்ஹெட் வந்து நீங்கள் ஸ்மாலராக காட்டலாம். ஸோ பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் ஃபார்ஹெட் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்மாலராக வந்துட்டு எனக்கு தெரியுது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் கான்டூர் ப்ரான்சிங் பண்ணதுனால. ஸோ நல்லா ஃபுல் எஃபெக்ட் பார்க்கணுன்னா நீங்கள் நல்லா ப்ரான்சர் அண்ட் கான்டூரிங் வந்து பண்ணிக்கிறங்க. ஸோ நான் ஹேர் லைனோட மெர்ஜ் பண்ணி விட்டதுனால எனக்கு வந்து அந்தளவுக்கு லாங்காக வந்துட்டு போகலை. ஸோ இதோடய முடிகிற மாதிரி இருக்கும் ஃபார்ஹெட் வந்துட்டு. கொஞ்சம் அதுக்கு மேலே வார்ம்த் வரதுனால தெரியாது அந்தளவுக்கு. ஸோ நீங்கள் வந்து கான்டூர் ப்ரான்சர் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ப்ரான்சரோ இல்லைனா கான்டூரோ யூஸ் பண்ணிக்கிறங்க. அது உங்கள் ஆப்ஷன். பட் ரைட் ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. நல்ல டூல்ஸும் யூஸ் பண்ணிக்கிறங்க. குட் குவாலிட்டி மேக்கப் ப்ராடக்ட், குட் குவாலிட்டி டூல்ஸ் கிவ்ஸ் அமேசிங் அண்ட் ஃப்ளாலஸ் ரிசல்ட். அண்ட் ஆல்சோ ரைட் மேக்கப் அப்ளிகேஷன் டெக்னிக் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இந்த டியூட்டோரியல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இல்லை ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் ஹேர் ஃபோர்ஹெட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னா தயவுசெய்து வந்து பண்ணிடாதீங்க. ஐ சே நோ. ஃபோர்ஹெட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்க, நெத்தி ஏற்றமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். ஃபோர்ஹெட் வந்து சின்னதாக இருக்கிறவங்க வந்துட்டு ஒன்லி வந்து கான்டூர் வந்து ஜா லைன், ஹால் ஆஃப் தி சீக் போன், நோஸ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். ஜஸ்ட் டெம்பிள்ஸில் பண்ணிக்கிட்டால் போதும். ஃபோர்ஹெட் ஏரியா அப்படியே விட்டுற வேண்டியது, அந்த லைன் போட தேவையில்லை. ஃபோர்ஹெட் வந்து ரொம்ப தூக்குன மாதிரி இருக்குது, லார்ஜாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இது வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லா ஸ்கின் டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி எல்லா ஸ்கின் டோன்ஸும் இது ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் சூட்டபிள் ஃபார் போத் ஜெண்டர். மென் கூட உங்களுக்கு பெரிய நெத்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹைட் பண்ணணும்னா மேக்கப் மூலமாக அந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெம்பரரி ஹைடாக இருக்கும். ப்ராடக்ட் நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அதை பொறுத்து உங்களுக்கு ஃப்ளாலஸ் லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை பற்றி டவுட் இருந்தால் என்கிட்ட வந்து கேளுங்க. வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருக்குதுன்னு கேளுங்க. கண்டிப்பாக எனக்கு அது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணிடுவேன். கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி உள்ளது கரெக்டாக நீங்கள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேங்க. அண்ட் பாய்.